பேக் பெயினில் சஃபர் பண்ணிட்டு இருக்கிற பலரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன தெரியுமா? சார் ஜிம்மில் வெயிட் தூக்குனேன், அப்போ திடீர்னு பேக் பிடிச்சிருச்சு. சார் ஷூ லேஸ் கட்டுறதுக்கு குனிஞ்சேன், சடனாக பேக் பெயின் வந்துருச்சு. சார் குழந்தைய தூக்குனேன், உடனே பேக் லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே நான் அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குற ஒரு முதல் கேள்வி இதுதான்: நீங்கள் அதிக நேரம் உட்காந்துருப்பீங்களான்னு கேட்பேன். 99% பேர் சொல்லக்கூடிய பதில் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உண்மை என்னன்னா, அந்த ஜிம் வெயிட்டோ இல்லை அந்த ஷூ லேஸை கட்டுறதுக்கு நீங்கள் குனிஞ்சதோ அந்த பெண்டிங் மோஷனோ இதெல்லாம் உங்கள் பேக் பெயினுக்கு முக்கிய காரணங்கள் கிடையாது. அப்போ உண்மையான காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நாளில் 7லேருந்து 10 மணி நேரம் உட்காந்துருக்கிறீங்க. மாசக்கணக்காக இதே ரொட்டீன் தான், வருஷக்கணக்காக இதே பாஸ்டர் தான். இதனால உங்கள் பேக் மசிலில் என்ன நடக்குது தெரியுமா? தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாசம் பில்ட் ஆகிட்டே இருக்கும். தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியவே செய்யாது. சைலண்டாக இந்த காரியங்கள் நடக்கும். சைலண்டாக இது எல்லாமே பில்ட் ஆகும். இதை நம்ம கியூமுலேட்டிவ் மைக்ரோ ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாள் சடன்லி நீங்கள் ஷூ லேஸ் கட்டுறதுக்கு குனிறப்போ, இல்லை ஜிம்மில் வெயிட்டை தூக்குறப்போ, இல்லை குழந்தைய தூக்குறப்போ, அந்த ஹைடாக இருக்க அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் அது கூட சேர்ந்து இந்த மூமெண்ட்டும் சேர்ந்து ஒரு 30-40% ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய முதுகில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் சடனாக ஒரு பர்ஸ்ட் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம ஃபைனல் லோடு ஃபினாமினன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு பெயின் சடனாக ஷூட் அப் ஆகுது. அதுக்கப்புறம் வாக் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது, ஏதோ பேக்கில் ஒரு லாக்கு போட்டு வச்ச மாதிரி இருக்கும். பெயின் ஷாக் மாதிரி வரும், எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய நிலைமை வரும், பேக்கில் ஏதோ பெருசாக நடந்துட்ட மாதிரியான ஃபீல் ஆகும். ஆனால் இப்படி ஒன்று நடந்த உடனே நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? அந்த பெண்டிங்னால தான் இந்த வலி வந்துச்சு, வெயிட்டு தூக்குனதுனால தான் இந்த வலி வந்துச்சு, நான் ஏதோ தவறுதலாக குனிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வலி வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எல்லாமே உண்மை கிடையாது. இப்படி ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே பழிய போடுறது சைக்காலஜியில் காக்னிட்டிவ் அட்ரிபியூஷன் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெண்டிங், அந்த வெயிட் தூக்குனது, இல்லை அந்த ஆக்ஷன், அது எல்லாமே ஒரு ட்ரிகர் மட்டும்தான். ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, டெய்லி நீங்கள் அதிக நேரம் உட்காடுறதும், அதிக நேரம் பைக் ஓட்டுறதும், இல்லை அதிக நேரம் கார் ஓட்டுறதும், அது மூலமாக அக்யூமுலேட் ஆகுற ஸ்ட்ரெஸ்ஸும் தான் காரணம். இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேக் பெயின் ஒரு நாளில் வர்ற பிரச்சனை கிடையாது. அது அதிக நேரம் நீங்கள் உட்காந்தே இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, உங்கள் உடலுக்கு அதிக அசைவு இல்லாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால அதனுடைய சொல்யூஷனும் ஒரு நாளில் அதை சரி பண்ண முடியாது. ஏதோ ஒரு சொடக்கு எடுத்து விட்டாங்க அதனால சரியாயிரும் அப்படின்னு அதை சரி பண்ண முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ மூமெண்ட்டை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மூமெண்ட்டை அதிகப்படுத்தணும். வேலைக்கு இடையில நிறைய சிட்டிங் பிரேக் எடுத்துக்கணும். ஒரேடியாக உட்காந்துடக்கூடாது. உட்காந்துருக்கும்போது பாஸ்டர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நேராக உட்காந்துருக்குறீங்களா, சரியான முறையில் உட்காந்துருக்குறீங்களான்றது ரொம்ப முக்கியமானது. உட்காந்தே இருந்து வேலை செய்கிற உங்களுக்கான பிரத்யேக எக்ஸசைஸ் பல இருக்குது. அதை நீங்கள் வேலையில் இருக்கும்போதே இடையில ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணலாம். அதை முறையாக செய்யணும். இந்த பயிற்சிகள் என்னன்றதை முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.